இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பவுமே நாம ஒண்ணு நினைச்சா அது நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது. பிள்ளையார பிடிக்க போறப்பெல்லாம் அது குரங்காதான் போய் முடியுது. எப்படி பிளான் போட்டாலும் அது நாம நினைக்காத ஒண்ணுதான் போய் முடியுது. அதே டென்ஷன் தான் எனக்கும். இப்போ கும்பாபிஷேகம் நின்று போச்சேன்னு சந்தோஷப்படுறதா இல்ல இந்த டிரைவர் பையன் யாருன்னு நிரூபிக்க முடியாம போச்சே அதை நினைச்சு வருத்தப்படுறதான்னு ஒன்னும் புரியல. அவனுக்கு இன்னும் எப்படிதான் வளர்க்கிறதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. ஆமாம் அவனே, அவன் கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கான். எந்த பிடிக்கும் சிக்க மாட்டேங்கிறானே. அவ அம்மாவை உயிரோட கூட்டிட்டு வந்து நிரூபிக்கலான்னு பார்த்தோம், அதுவும் முடியல. சரி, அவ செத்தப்ப கொல்லி வைக்க வருவான், அப்பாவது நிரூபிக்கலான்னு பார்த்தா அப்பவும் முடியல. என் அக்கா கறியை இதுக்காக கூட்டிட்டு போய் அவ கோவத்துக்கு ஆளானதான் மிச்சம். அவ வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சுட்டா. என்ன சந்திரா, ரொம்ப திட்டாளா? ஆமாங்க, காரி துப்பிட்டா. இந்த பாருமா, நான் இருக்கிறப்ப நீங்க 2 பேரும் கவலைப்படக்கூடாது. அந்த டிரைவர் பையில ஒரு வழி பண்ணாம விட மாட்டானா? கரெக்ட் சித்தப்பா, நாம அப்செட் ஆயிடக்கூடாது. அந்த பையலோட அம்மா செத்து போனதால இன்னும் 1 வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்காது. அவன் எப்படியும் சாமுண்டீஸ்வரி வீட்டுல தான் இருக்க போறான். நாம நிறுத்தி நிதானமா அவன் எழுந்திருக்க முடியாதபடி ஒரே அடியா அடிக்கணும். அப்பதான் அவனை வீட்டை விட்டு துரத்த முடியும். ஆமாங்க, அவனை வீட்டை விட்டு துரத்திட்டா ரேவதி வாழ்க்கை நாசமா போகும். அத பார்த்து என் அக்கா காரி தினம் தினம் சாகணும். அவன் போயிட்டா அந்த குடும்பத்தை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லைங்க. எல்லாத்தையும் ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். எங்க அப்பனை அவதான சாகடிச்சா அது இன்னும் தீயா நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அவ கதையை என்னைக்கு முடிக்கிறேனோ அன்னைக்குதான் எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். நானும் அப்பதான் முழுசா சந்தோஷப்படுவேன். ஆமாம் அவனே, என் அண்ணன் சாவுக்கு அவதான் காரணம். நான் ஜெயிலுக்கு போய் அவமானப்பட்டதுக்கும் அவதான் காரணம். அவளை பழி தீத்தாதான் நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். ஆமா மாமா, அந்த அபிராமி தான் நீங்க அனுப்பி வச்ச ஆளுங்கன்னு திரும்ப பிடிச்சிட்டதா சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி அவளை செத்து போக விட்டானுங்க? அந்த பொம்பளை சாதாரண ஆளே கிடையாது. நாம உயிரோட இருந்தா நம்ம புள்ளைய பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்கிறதுக்காக தான் அவளாவே லாரி முன்னாடி விழுந்து செத்து போயிட்டா. மகனுக்காக உயிரையே கொடுத்துட்டு போயிட்டா. இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா சொல்லு? ஒரு விதத்துல அந்த அம்மா செத்து போனது அவனுக்கு பெரிய அடிதான். அது கூட நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தான். அவன் அம்மாவை பறி கொடுத்துட்டு சோகமா இருக்கிறத பாக்குறப்ப ஏதோ கொஞ்சம் பழி வாங்கிட்ட திருப்தி இருக்கதா செய்யுது. அடுத்து என்ன செய்யறதா உத்தேசம் மருமகளே? இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம் மாமா, கொஞ்சம் அமைதியாவே இருப்போம். என் அக்கா காரி என் மேல ஏகப்பட்ட எரிச்சல்ல இருக்கா. இப்ப எதை செஞ்சாலும் சரியா வரும்னு தோணல. அதுவும் சரிதான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், நமக்கு சரியான சந்தர்ப்பம் வரும், அப்ப நாம யாருன்னு காட்டுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதா புத்திசாலித்தனம். அம்மா போனது உங்க எல்லாரை விட எனக்கு தான் பெரிய இழப்பு. அவங்கள ஒவ்வொரு நிமிஷமும் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காகவே வாழ்ந்தவங்க மனசு பூரா அவங்க நினப்பு தான் இருக்கு. என்னம்மா இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள திரும்ப வந்துட்டீங்க? ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? இல்ல சார், இனிமே இவங்க இங்கதான் இருக்க போறாங்க. நீங்க வீட்டு சாவி கொடுக்கறீங்களா? புரியலையம்மா. சார், ஏதோ ஒரு குழப்பத்துல போயிடலான்னு யோசிச்சாங்க. நான் குழப்பத்தை தீர்த்து கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க சாவி கொடுங்க. அப்படியாம்மா, இந்தாங்க சாவி. இனிமே என்கிட்ட சொல்லாம நீங்க எங்கேயும் போக கூடாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் சரி பண்றேன். சரிம்மா, இனிமே நாங்க எங்கேயும் போகல, இங்கே இருக்கோம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த ஊர்ல மனசு விட்டு பேச எனக்கு யாருமே இல்ல. இப்போ நீங்க தான் இருக்கீங்க. அப்பப்ப இங்க வந்துட்டு போனா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் நான் உங்களை இங்க இருக்க சொன்னேன். சரி ரேவதி, நாங்க எங்கே இருப்போம், நீ கவலைப்படாத. சரிம்மா, கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சுதா? என்னாலதான் வர முடியல. எங்கம்மா நடந்துச்சு? கும்பாபிஷேகம் நின்னு போச்சு.
ஏம்மா என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து போச்சுமா. அப்படி என்னம்மா நடந்துச்சு? என்ன சொல்றீங்க? உங்க அத்தை இறந்துட்டாங்களா? ஆமா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க என் ஹஸ்பண்டோட அம்மான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அவங்க என் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சின்னு இப்பதான் எனக்கு தெரியும். ஐயோ, என் ஹஸ்பண்ட் என்னோட வீட்ல சாதாரண வேலை செய்யற டிரைவர் இல்ல. அவர் அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்ளோ நாள் அவரை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். இனிமே அவருக்காக அவரோட மனைவியா வாழ போறேன். அவரு சந்தோஷம்தான் இனிமே ஏன் சந்தோஷம். இப்ப ஏதோ மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. உங்ககிட்ட சொன்னதால என் மனசுல இருக்கிற கஷ்டம்லாம் குறைஞ்சு போச்சு. எனக்கு இப்பவே அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் வரேன். அப்புறம் நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். சரிம்மா, நாங்க எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கோம். ம், சரி, நான் வரேன். என்னம்மா இதுல இப்படி ஒரு குடும்பம் நடந்திருக்கு? எவ்வளவு நல்ல மனுஷி அந்த சம்பந்தியம்மா. அவங்களுக்கு போய் இப்படி ஒரு முடிவு வந்திருக்க கூடாதுல்ல. அம்மாவை தெய்வமா மதிக்கிற மாப்பிள இதை எப்படி தாங்கிப்பாரு? பாவம், அவர் இந்த துக்கத்துல இருந்து வெளியே வர ஆண்டவன் தான் துணையா இருக்கணும். நல்லவங்களுக்கு தான் எல்லா சோதனையும் வரும். அது ஏன்னு தான் புரியவே மாட்டேங்குது. கார்த்திக் தம்பிக்கு மன உறுதி ஜாஸ்தி. இந்த துக்கத்துல இருந்து அவர் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துருவாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது அத்தை. நீ எதை சொல்ற மைதிலி? கார்த்திக் தம்பிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம தீபா தான் அவரோட முதல் மனைவின்னு ரேவதிக்கு எதுவும் தெரியாது. இனிமே எப்பவுமே அவளுக்கு தெரியாம பாத்துக்கணும். அப்பதான் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆமாமா, மாப்பிள்ளையோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். அதுக்காக தீபா விஷயத்தை மறைக்கிறது தப்பில்ல. என் பொண்ணுக்கு தான் கொடுத்து வைக்கல. ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளாவது நல்லபடியா இருக்கட்டும்.